2 நாள் டூர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பயங்கர ஷாக்கு. இந்த 2 நாள்ல நீங்களாம் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம 2 நாள் பெட்ஸ் வீடியோ போடாமல் கூட நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் 1000 ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கீங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் 1000 ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி ஆனனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கோழி கொஞ்சம் வாங்கி விட்டுருக்கோம். இந்த வீடியோ எடுக்கும்போது நம்ம யூடியூப்ல சப்ஸ்கிரைபர்ஸ் 42,000 43,000 மாறுறதுக்கு ஒரு 8 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுறாங்க. அந்த 8 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த கோழி கொஞ்சம் வாங்கிடலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் 21,000 ஃபாலோவர்ஸ்லேருந்து 22,000 ஃபாலோவர்ஸாக மாற்றி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ணுற ஃபாலோவாலையும் யூடியூப்ல பண்ணுற சப்ஸ்கிரைபர்லையும் தான் நம்ம கோழி பணியை இன்னும் ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ண போகிறோம். நம்ம கோழி பணியை வேற இடத்துக்கு மாற்றுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட பண்ணியாச்சு. வர 1ஆம் தேதி முக்கால்வாசி மாற்றிடுவோம். நம்ம கோழி குஞ்சுக்கு ஒரு மூட்டை தீவனம் வாங்கியிருக்கோம். இந்த மூட்டையை வாங்குறதுனால நமக்கு வெறும் 100 ரூபாய் தான் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அடிக்கடி போய் வாங்குற டைமை மிச்சம் பண்ணுறதுக்காக ஓகேன்னு வாங்கியிருக்கோம். இதே ஒரு நல்ல ஹோல்சேல் கடையில் வாங்கியிருந்தோம்னா நமக்கு 500 ரூபாயிலிருந்து 1000 வரைக்கும் மிச்சம் ஆயிருக்கும். நம்ம ஒரே டைமில் ஒரு பக்கம் யூடியூப், இன்னொரு பக்கம் கோழி பண்ணை, இன்னொரு பக்கம் மொபைல் ஆக்சரிஸ் பிஸ்னஸ்னு எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறதுனால நமக்கு அந்த ஹோல்சேல் ஏரியாவை போய் கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் இல்லை. இந்த மூட்டையில் அடிக்கடி கை வச்சா சாப்பாடுலாம் வீணாக போயிடும். அதனால கொஞ்சம் கவரில் தனியாக போட்டு வச்சிருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஆன செலவு ஒரு நாட்டுக்கோழி குஞ்சு வாங்கி விட்டுருக்கோம். அதோட பிரைஸ் 60 ரூபா. ஒரு மூட்டை தீவனம் வாங்கியிருக்கோம். அதோட பிரைஸ் 3000 ரூபா. 100 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 2900 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுக்கு முன்னாடியான பழைய செலவு 7730 ரூபா. அப்ப நமக்கு மொத்தமா ஆன செலவு 10,690 ரூபா. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 20 ஆஃப் நான் கோழி குஞ்சு வளர்க்க போறேன். அடுத்து நம்ம ராமு சோமுவை பார்க்க வந்திருக்கோம். சோமு சாப்பாடு கூட கண்டுக்காம நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறான். இந்த 2 நாள் டூர் போனதுல பையன் நம்மள ரொம்ப மிஸ் பண்ணிருப்பான் போல. ஆனா நம்ம ராமு பையன் கண்டுக்காம அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் சாப்பாடு கொத்திட்டு பையன் திரும்பவும் நம்ம பக்கத்துல வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னால் நம்பவே முடியல. இவன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணதில்ல. அடுத்து நம்ம கோபால் என்ன பண்றான்னு பார்க்கலான்னு வந்துட்டோம். நம்ம கோபாலோட growth நல்ல ஃபாஸ்ட்டாவே இருக்கு. இதுக்கு மேல இவனை இந்த இடத்துல வச்சிருந்தா செட் ஆகாது. ஸோ வேற வழி இல்லை, நம்ம இவனை கொடுக்கலாம் தான் இருக்கும். நம்ம சேனலோட குறிக்கோளே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பெட்ஸ் வளர்க்கணுன்ற ஆசை இருக்கும். நம்ம ஒவ்வொரு பெட்டா வாங்கி ஒரு 30 நாள் வளர்த்த வீடியோ போட்டா அந்த 30 நாள் ஒரு புது பெட்டு வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான். அதனால ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்மளோட பெட்டை கொடுத்து தான் ஆகணும். ஸோ நம்ம கோபாலையும் கொடுக்க தான் போறோம். நம்ம கோபாலை உங்க வீட்டில் வச்சு வளர்க்கலாம்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த வீடியோ கீழே கிவ் அவேன்னு கமெண்ட் பண்ணிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல்ல வந்து கோபால்னு மெசேஜ். ஆனா ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, இதை நீங்க நேர்ல வந்து தான் வாங்கிக்கணும். டிரான்ஸ்போர்ட் கிடையாது. பிராட்வேல இருக்க கோழி மார்க்கெட்ல வந்து வாங்கிக்கணும். நம்ம கோபாலை மிஸ் பண்ண போறோம்னு நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நமக்கு வேற வழி இல்லை. நம்ம புதுசா ஒரு சில விஷயத்தை பண்றதுக்கு ஒரு சில விஷயத்தை தியாகம் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீனிங்ல வீடியோல காட்டுறோம். இவங்களும் நல்லா ஹெல்த்தியா தான் இருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்டை போட்டுட்டு அரசியோட ப்ரீடிங் பாக்ஸ்ல பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை போட்டிருக்கு. இப்போதைக்கு நம்ம அரசி 3 முட்டை போட்டிருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்ல பார்ப்போம் நம்ம அரசி எப்படி இதை குஞ்சு பொறிக்கிறாங்கன்னு. போக போக நம்மளோட வீடியோட டைமிங்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. பேசாம ஷார்ட்ஸுக்கு பதிலாக ஃபுல் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாமா யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் பண்ண போகிற சப்போர்ட்டை பொறுத்து அதையும் ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.